தனித்தனி சீனாக எடுத்துக்கிட்டால் படம் ஃபுல்லாக உட்காந்து அதாவது ப்ரோமோவாக போடலாம். அந்த அளவுக்கு ஒரு ஒர்க்கான சீன்ஸ் தான் எடுத்து எல்லா காமெடியும் நிற்கும். அதே மண்டூரன்னு ஒரு கேரக்டர் புதுசாக கொண்டு வந்திருக்காங்க, நல்லா இருக்கு. மாதிரி இருந்தாலும் அந்த காமெடி தூக்கி இது முடிஞ்சதே தெரியல, ஒரு 50 நிமிஷத்துலேயே முடிஞ்சிச்சு. அதே மாதிரி இதுவும் சூப்பர் ஃப்ளோவாக போயிட்டே இருந்துச்சு. சந்தான கம்பேக் சூப்பராக காமெடி பண்ணுறாங்க, சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க முடியல. பட் சிம்பிளாக சீனாக பார்த்தா மீம் கண்டென்ட்லாம் நிறைய கிடைக்கும். அந்த ஸ்பெசிஃபிக்காலாம் சொல்ல முடியாது, ஒரு சில காமெடி நல்லா ஒரு கோட்டாச்சு. ஹீரோயின் இதுவுமே அவருக்கு டைலாக்லாம் கொடுத்து கரெக்டாக யூஸ் பண்ணிடுறாங்க. பொண்ணுங்களாம் எப்படி சந்தானம் கண்டிப்பாக பேக் தான், ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் எப்படி நல்லா வந்திருக்காங்க, நல்லா எடுத்துருக்காங்க. காமெடி இது அந்த காமெடி ரோலை தவிர்த்துட்டு வேற ரோல்லாம் பார்த்தல. ஸோ அதனால் ஒரு தடவை டீசெண்டாக வந்து பார்க்கலாம். ஓடிடியில் பார்த்துட்டு போனாலும் இது பண்ணலாம். ஆனால் எல்லாமே ஒரு தனித்தனி சீனாக எடுத்துக்கிட்டால் படம் ஃபுல்லாக உட்காந்து அதாவது ப்ரோமோவாக போடலாம். அந்த அளவுக்கு ஒரு ஒர்க்கான சீன்ஸ் தான் எடுத்துருக்குறாங்க. ஒட்டுமொத்தமாக படமாக பார்க்க முடியல. பட் சிம்பிளாக சீனாக பார்த்தா மீம் கண்டென்ட்லாம் நிறைய கிடைக்கும். அந்த மாதிரி தான் ப்ரோமோ கண்டென்ட் மூவி தான் இது ஃபுல்லாக. காமெடி தேட்டரில் பார்த்தா நல்லா ஆமாம். இப்போ சந்தானம் கண்டிப்பாக பேக் தான், ரொம்பவே நல்லா இருந்துச்சு, சிரிப்பாக இருந்துச்சு. தேட்டரில் பார்த்தா நல்லா இருக்கும், கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் சூப்பராக இருந்துச்சு. எல்லாருமே யாருமே வேஸ்ட்டாக இல்லை, சூப்பராக இருந்துச்சு. காமெடி ஆசம் இல்லை எங்கேயாவது லேக் ஆகிற மாதிரி இருந்ததா? அப்படிலாம் இல்லை, கொஞ்சம் லேக் ஆகிற மாதிரி இருந்தாலும் அந்த காமெடி தூக்கி கிளைமேக்ஸ் எப்படி நல்லா வந்திருக்கா? நல்லா எடுத்துருக்காங்க.